காங்கிரஸை எதிர்த்து தாவேகா வேட்பாளர் பரபரப்பு வழக்கு. அமைச்சர் சொல்லாது, நீ தயவு செய்து பதவி விலகிருங்க, இவரை தூக்கிருங்க அப்படின்னு ஒரு தாவேகா வேட்பாளர் ஜனநாயக அந்த உரிமையை கையில் படித்து பார்த்து ஒரு வழக்கை போட்டிருக்காப்புல காங்கிரஸ் அமைச்சரை பற்றி. அந்த காங்கிரஸ் அமைச்சரை எப்படி அமைச்சரானாருன்னு தெரியும், தாவேகாட்டா அப்படின்னு ஆயிட்டார் இல்லையா. அவரை எதிர்த்து அவரை போட்டி போட்டு தோத்து போன அந்த வேட்பாளர் இருக்கார்ல, அவர் இப்போ வழக்கு போட்டிருக்காரு. காங்கிரஸ் இல்லாது இனி யாரும் நான் ஜெயிச்சிருக்கேன், நான் அமைச்சர்றான்னு அவர் நினைச்சிருக்காரான்னு தெரியல. இருந்தாலும் அவர் உண்மையிலேயே ஜனநாயக ரீதியாக அந்த சட்டத்தை கொண்டு போறாரு. கிள்ளியூர் எம்எல்ஏவும் காங்கிரஸ் அமைச்சருமான ராஜேஷ்குமாரின் வெற்றி செல்லாததாக அறிவிக்க வேண்டும் என மாநில மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பிய கிள்ளியூர் தாவேகா வேட்பாளர் சிவின், ராஜேஷின் வெற்றியில் முறைகேடு நடந்ததாகவும் விரைவில் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தம்பி, நீங்க தாவேகா விஜயன்கிட்ட பேசுனீங்களா இல்லையா? சத்தியமா சத்தாலும் பேச முடியாது. புஷியானந்திட்ட பேசுவீங்களா? புஷியானந்தர் அவர் பேசியிருப்பாரு. அண்ணே, என் வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைண்ணே, அவர் ஏதோ ஃப்ராடு பண்ணிருக்காரு. நானே ஃப்ராடு பண்ணேன், என்னடா உனக்கு வைடா போனேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாப்புல. இவர் அப்புறம் முட்டி மோதி இருப்பாப்புல, எல்லா இடத்துக்கும் கேட்டிருப்பாரு. அதனாலதான் போய் வழக்கு போட்டிருக்காரு. உண்மையிலேயே தலைமை ஒரு நல்ல அணுகுமுறையில் இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு தலைமையாக இருந்துச்சுன்னா, தம்பி மறுபடியும் ஃபோன் அடிச்சாண்ணே, அண்ணா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குண்ணே, இந்த வெற்றி எனக்கு கண்டிப்பாக எனக்கு சந்தேகமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது, தம்பி இன்னாதான் நம்ம கூட்டணியில் நம்ம கொடுத்தாலும் நீ தைரியமாக போராடுப்பா, வழக்கு போடு, நான் பார்த்துக்கிறான், நம்மளான்ட்டு நம்ம சத்தியமூர்த்திக்கிறாப்புல அவர் வழக்கு பார்ப்பாப்புல, வழக்கு போடு அப்படின்னு ஒரு ஜனநாயக ரீதியாக அவர் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அதை பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா கடந்த கால தாவேகாவோட வரலாறை பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. சரி, கம் டு அடுத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில போகும்போது தாவேகா நிர்வாகிகள், அதாவது தோத்து போன நிர்வாகிகள் மொத்தமா கேங்கா போயிருக்காங்க. கேஜிஎஃப் மாதிரி அவனை மட்டும் வெட்டுறாதீங்க சார் அப்படி மிரட்டுற மாதிரியே போய் அங்க பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தான் அங்க எம்எல்ஏவா இருக்காப்புல. இந்த எம்எல்ஏ சொல்றதெல்லாம் நீ கேட்காத, புரியுதுங்களா? அவங்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது, பாமகலாம். அப்புறம் எதுக்கு மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அந்த நெருப்படுத்த மாதிரி இல்லை, அப்படி கேட்டிருந்துருக்கலாம். ஆனா அவங்க ஆளுங்கட்சியா இருக்குன்னு சொல்லி பயத்துல இருக்கிறதுனால அவங்க கேட்கல. வேலையே கிடையாது. முதல்ல பாமக அவங்க எம்எல்ஏ மட்டும்தான், எம்எல்ஏ மட்டும்தான் பார்க்கணும். அது ஆட்சி எல்லாம் அதிகாரிலாம் நுழைய கூடாது. முடிவு பண்ண முடியாது. நான் பார்த்து சரி அம்மா. ஆனா விஜய் அவர்கள் இதெல்லாம் பார்க்கணும். தம்பிகளா, ஜெயிச்சவன் தோத்தவனா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ அமைச்சர்கள் மட்டும் ஆய்வுக்கு போகட்டும், மீதி எல்லாருமே மூடிக்கிட்டு வீட்டுல இருங்கப்பா, கதவை மூடிக்கிட்டு வீட்டுல இருங்க, தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் அறிவுறுத்தணும். ஆனா இங்க வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. கீழே லைட்டா ஒரு துண்டை போட்டு டீய சொல்றா, டீ இல்லையா அக்கம் ஒண்ணு அப்படின்னு போய் அடிக்கிறதுல இருந்து எல்லாமே அட்ராசிட்டிஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு முறைகேடு தான் சரியான சிரிப்பு எனக்கு. நாம் எல்லாரும் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறோமா? அதாவது ஒரு இந்த மாநிலத்தை வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு எய்ம் வேணும். என்ன எய்மு? இந்த மாநிலத்தை சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு ஆக்கணும், இந்த மாநிலத்தை அமெரிக்கா ரேஞ்சுக்கு ஆக்கணும், அட்லீஸ்ட் இந்த மாநிலத்தை இது துபாய் மாதிரியாவது ஆக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி கனவுல இருக்குவாங்க. துபாய் மாதிரி ஆக்கணும்னா இப்போ இந்த பசங்க படத்தில் ஒன்று சொல்லுவான்ல, நான் கலெக்டராவேன் அப்படின்னு, இது துபாய் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு அரசு ஒரு முயற்சி எடுத்திருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆள் டிக்கெட் எடுத்திருக்காப்புல பஸ்ஸில் போகும்போது, அவருக்கு டிக்கெட் என்னன்னு வந்திருக்குன்னா துபாய்னு போட்டு 10,000 ரூபா டிக்கெட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் பஸ்ஸில், டிஎன்எஸ்சிடிசியில். பா அடடா, எப்படி ஹவ் இட்ஸ் பாசிபிள்? பஸ் எப்படி துபாய் அப்படியே பாகிஸ்தான் 2 பார்டர் 3 பார்டரை தாண்டி போயிட்டே இருக்கும் போல இருக்கே. சாப்பிட மட்டுமே ஒரு 100 இடத்துல நிப்பாட்டணும் போல இருக்கே. என்னது, இன்ஜின் தீஞ்சிருமே. பரவாயில்ல, பட் ஆனால் இப்படி ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கு. தாமோதரன் அப்படின்றவர் கோயம்புத்தூர் பெங்களூருக்கு பவானி பைபாஸில் ஒசூர்ல இருந்து போறாப்புல. அவரோட ஃப்ரெண்டு ராஜா கூட அவரு போறாரு. 150 ரூபா டிக்கெட் தான் அது. அப்படி டிக்கெட் வாங்கும்போது டிக்கெட்டில் துபாய் யுஏஇ அப்படின்னு போட்டு 10,000 ரூபாய்க்கு வந்திருக்காப்புல. அவர் நினச்சி மிரண்டார், என்னடா அது, துபாய்க்கு போகிறேன்னா பெங்களூர் போகிறேன்னா அப்படின்னு அவரே மிரள வச்ச ஒரு சம்பவத்தை நம்ம தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்குன்னு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியிலேயே மின்தடை. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜஹான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மின்தடை.
அனைத்து துறை ஆய்வு கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில். அதாவது மின்தடை இல்லைன்னு சாதிக்கிறாங்க. இல்லைன்னா இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா திருடிட்டு போறாங்கன்ட்டு ஒரு சிசிடிவி கேமரா விட்டாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா, கடந்த கால ஆட்சியில எவனுமே ஃபீஸ் கேரியர் திருடலையே, அப்ப இந்த ஆட்சியில திருடுறாங்கன்னா இந்த ஆட்சி எங்களை என்ன செஞ்சிரும்ன்ற திமிர்ல தானே திருடுறான். அப்போ உங்க ஆட்சி அதிகாரத்து மேல பயம் இல்லை, அப்போ உங்களுக்கு ஆட்சி நடத்த வக்கு இல்லை, அப்பனா உங்களுக்கு ஆட்சி நடத்த திராணி இல்லை. அப்போ பதவி விலகிருங்க. எங்களால ஆட்சி நடத்த முடியல, திருடர்களை கூட எங்களால கட்டுப்படுத்த முடியல, தம்மா தூண்டு ஃபீஸ் கேரியர் கூட என்னால பாதுகாக்க முடியல, நான் எப்படி அம்மா பெரிய இப்போ தமிழ்நாட்டை பாதுகாக்க போறேன் அப்படின்னு நீங்களே லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பதவி விலகிருங்க. ஏன்னா லெபனான்ல அந்த வெடி விபத்து நடக்கும்போது அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து ஒரு கடிதம் எழுதி வைக்கிறாரு. எங்களால் இந்த நாட்டில் இருக்கும் அரசாங்கத்தை நடத்தவே முடியவில்லை, எங்களால் இந்த நாட்டில் இருக்கும் ஊழலை ஒழிக்கவே முடியவில்லை, எங்களால் இந்த நாட்டில் நடக்கும் பஞ்சங்களையும் மக்களுடைய வறுமையும் ஒழிக்கவே முடியவில்லை, அதனால் நாங்கள் இந்த பதவியை விலகிறேன்னு சொல்லி லெபனானுடைய பிரதமர் பதவி விலகினார். இது வரலாறு. அது மாதிரி நீங்களும் விலகிருங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விலகிருங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஃபீஸ் கேரியர் திருடுறாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சு கீழே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்குறதுக்கான வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு எல்லாருக்குமே கடந்த ஆட்சியில் ஒரு தகரம் மாதிரி அழகாக பெயிண்ட் மாதிரி வச்சு தகரம் வச்சு யார் அது உள்ளே போகக்கூடாது, எது எரிஞ்சாலும் எந்த விபத்தும் ஆனாலும் பக்கத்தில் இருக்க யாருக்கும் பாதிப்பு உள்ளாகக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டிலாம் பண்ணி பக்காவான ரெடி பண்ணி வச்சது கடந்த ஆட்சியில். இப்போ பெரம்பூரில் விஜய் இருக்கக்கூடிய ஜெயிச்ச அந்த தொகுதியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி எரியுது. அந்த போர்டு மட்டும் இல்லைன்னா அந்த பாதிப்பு சுற்றி இருக்க எல்லா வீட்டுக்கும் போயிருக்கும். அப்போ அதை காப்பாற்றினது திமுகவுடைய அந்த திட்டம் தான். அப்படியே கம் டு அம்பத்தூர், ராத்திரி முழுக்க மக்கள் போராடுறாங்க. எங்கள் வீட்லேயும் கரண்ட் இல்லை, நைட்டு செத்துட்டனாலாம் மாடிக்கு போய் உட்காந்து கொசு கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதாயிருச்சு. ராத்திரி முழுக்க கை குழந்தை எல்லாத்தையும் போடுறாங்க. விஜய்க்காக நடு ரோட்டில் நின்று ரீல்ஸ் போட்டவங்களாம் இன்னைக்கு நடு ரோட்லேயே நிற்கிறான். அந்த நிலைமைக்கு உருவாக்கியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஃபீஸ் கேரியர் தயவுசெய்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி வச்சுருங்க, அப்போ இப்படி எழுத்தா வராது, அப்படி வேணால் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி கடந்த ஆட்சியில் லாக்அப் டெத்துக்காக விஜய் சார் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறார், எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு. இப்போ சென்னை எம்ஜிஆர் நகரில் நேற்று போலீஸ் விசாரணை முடிந்து வீடு திரும்பிய வெங்கடேசன் என்ற நபர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி, போலீஸ் தாக்கியதில் உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. இப்போ இதுக்கு நீங்கள் போராட்டம் நடத்தணும் சார், உங்களுக்கு நீங்களே பர்மிஷன் கொடுத்துக்கலாம், எஸ்ஓபின்னு எதுவும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் திரட்டி காவல்துறைக்கு எதிராக நீங்கள் தாராளமாக போராட்டம் நடத்துங்க. அப்படி ஒரு போராட்டம் நடத்துனீங்கன்னா நான் மட்டுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன் சார், சத்தியமாக இது நடக்கும். ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்து திருப்பத்தூரில் பள்ளி மாணவர்களுக்கு உள்ளேயே சலூன் கடையை கூட்டு வந்து மொட்டை அடித்து முடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சைல்டு ஹராஸ்மெண்ட்டு. இந்த சைல்டு ஹராஸ்மெண்ட்டை பெருமையாக வீடியோ வேற எச்எம் வந்து வீடியோ எடுத்துட்டு, இது எப்படி இருக்குன்னா புழல் குற்றவாளிகளை ஒரு பெரிய குற்றவாளிகளை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ண உடனே இப்படி முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க கடத்தின கஞ்சாவோ போதையோ எல்லாத்தையும் தூக்கி உட்கார முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி எடுப்பாங்கல்ல, அது வேணா பெருமையா இருக்கும். ஆனா ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு முடியை வெட்டி விட்டு குரூப் போட்டாடுங்க, எல்லாம் திருந்திட்டாங்க பாருங்க, முடி வெட்டா திருந்திட்டாங்க, வெட்டுங்க, தம்பி காட்டுப்பா, இருக்கேன், வெக்கமா இல்லையா? அந்த மாணவர்களை அசிங்கப்படுத்தி சோசியல் மீடியாவில் உங்களுடைய தனிப்பட்ட புகழ்ச்சிக்காக, உங்களுக்கு லைக் வியூஸுக்காக ஒரு மாணவனை அசிங்கப்படுத்தி சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களே, இது சைல்டு ஹராஸ்மெண்ட்டில் வராதா? இது எந்த மாதிரியான மனநிலைன்னு தெரியல இந்த தலைமை ஆசிரியர்களுக்கு. இதையெல்லாம் முதல்ல இந்த தாவேக அரசாங்கம் உடனடியாக நிறுத்தணும். அடுத்து கஞ்சா கடத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை கஞ்சா கடத்துறதே தாவேக நிர்வாகிகளாக தான் இருக்காங்க. தாவேகா நிர்வாகி கஞ்சா கடத்தியதில் கைதுன்னு ஒரு செய்தி வருது. எனக்கு பார்த்த உடனே பகீர்னு ஆயிடுச்சு. இருக்காது, ஒரு வாட்டி ஜூம் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஜூம்லாம் பண்ணி பார்த்தேன். அப்புறமா அது உண்மையிலே தாவேகா நிர்வாகி தான். சேலம் சங்ககிரி அருகே கஞ்சா கடத்திய வழக்கில் தாவேகா நிர்வாகி பூபதி ராஜா உள்ளிட்ட 6 பேர் கைது. அதனால தமிழ்நாட்டை முதல்ல தாவேகா நிர்வாகிகள் தாவேகா உறுப்பினர்கள் இருந்தால் பாதுகாக்கணுன்ற நிலையை மட்டும் தயவுசெய்து உருவாக்கிறாதீங்க. முதல்ல உங்கள் கட்சியை திருத்திடுங்க, அதுக்கப்புறமா தமிழ்நாடு தானாகவே திருந்துன்ற மனநிலைக்கும் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அடுத்த நாளை என்ன கூத்தலாம் நடக்க போகுதுன்னு தெரியல, அதையும் நம்ம எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.